ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆராதனை ஆராதனை எம் தேவனே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் மீட்பரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் தேவனே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் மீட்பரே ஆராதனை. வானமும் பூமியும் படைத்தவா ஆராதனை. வார்த்தையால் எம்மை நிரப்பவாராதனை. வானமும் பூமியும் படைத்தவா ஆராதனை. வார்த்தையால் எம்மை நிரப்பவாராதனை. வல்லமை எம்மில் சேர்ப்பவாராதனை. வளமும் நலமும் தருபவாராதனை. ஆராதனை ஆராதனை எம் தேவனே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் மீட்பரே ஆராதனை. அமைதியில் என்றும் வாழ்பவாராதனை. அருளை தினமும் பொழிபவாராதனை. அமைதியில் என்றும் வாழ்பவாராதனை. அருளை தினமும் பொழிபவாராதனை. ஆற்றல் எம்மில் இருப்பவாராதனை. ஆனந்த துதியில் மகிழ்பவாராதனை. ஆராதனை ஆராதனை எம் தேவனே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் மீட்பரே ஆராதனை. தூய ஆவியை தந்தவாராதனை. தூய நல் மனதில் திகழ்பவாராதனை. தூய ஆவியை தந்தவாராதனை. தூய நல் மனதில் திகழ்பவாராதனை. துன்பத்தின் சூழலில் அணைப்பவாராதனை. துணையாய் என்றும் இருப்பவாராதனை. ஆராதனை ஆராதனை
எம் தேவனே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் மீட்பரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் தேவனே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் மீட்பரே ஆராதனை. நற்கருணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவர் இயேசுவே, இந்த காலை வேளையில் உம்மை காணவும் உம் மொழி கேட்கவும் எங்களை அழைத்தமைக்கு உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மோடு இருப்பதற்கு நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம். உம்மோடு இருப்பதற்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நீ மண்ணில் பிறந்த பொழுது மனிதர்கள் பிறக்கிறார்கள். பிறக்கின்ற பொழுது நல்ல குணத்தோடு வாழ வைக்கின்ற குலத்தோடு அவர்கள் பிறந்தது ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளவும் தங்களையே தங்கள் எப்படி வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு மனிதனுக்குள் வைத்து மண்ணில் பிறக்க வைத்த அந்த சூழ்நிலை மாறிப்போய் மிருக குணங்கள் மேலிட்டதால் இந்த மனிதகுலம் மீண்டும் மாண்புற வேண்டும். மனிதகுலம் அது மலை மீது இருக்கின்ற ஊராக மாற வேண்டும் என்பதற்காக மனிதனிடத்தில் இருந்த மிருக குணங்களை அழித்து அவற்றை போக்கி மனிதன் புனிதனாக வாழ்வதற்காக இம்மண்ணில் பிறந்த இயேசுவே, மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும் என்று கற்பித்து வாழ்ந்து காட்டிய உம்முடைய வாழ்க்கை ஒரு அழைப்பாக இன்று எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள உம்முடைய ஆசிரையும் இப்பொழுது நாங்கள் வேண்டுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, மீன் பிடிப்பவர்களை இறைவன் அழைக்கின்றார். சொல்லுகின்றோம் நாம், மீன் செத்தால் கருவாடு, மனிதன் செத்தால் வெறுங்கூடு. மீன் அப்படி பயன்பட காத்து கொண்டிருக்கிறது. அது இறந்த பிற்பாடும் அது பயன்படுகிறது. ஆனால் மனிதன் அதற்கு உதவாதவனாக இருக்கிறானே, இவனை இறைவன் எதற்கு அழைக்கிறார்? இறைவன் இவனை எதற்கு அழைத்து என்ன செய்ய போகிறார்? இப்படிப்பட்டவனை அழைத்து, அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார். இந்த படைப்புகளிலே மிகச்சிறந்த படைப்பு மனிதகுலம். அந்த மனிதகுலம் இந்த படைப்பினுடைய சிகரம். இந்த மனிதனிடத்தில் இல்லாத பண்புகளே இல்லை. பழைய பாடல் ஒன்றில் இருக்கிறது, இருட்டில் திருடுவது பூனை குணம், ஆற்றில் இறங்குபவர்களை அடித்து கொள்வது சாப்பிடுவது முதலை குணம், இருப்பதையே களைத்து விடுவது குரங்கு குணம். இந்த மூன்று குணமும் மனிதனிடத்தில் இருக்கிறது. அங்கே ஒவ்வொரு குணமும் ஒரு விலங்குகளிடத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இது மூன்றும் மனிதனிடத்தில் மிகுந்திருக்கிறதே. வேதனைப்படுகிறார்.
ஆனால் இவரிடத்தில் இத்தனை மிருகங்களிடமும் அன்பு காட்ட, அதை அனுசரிக்க யாரால் முடியும் என்றால் மனிதனால் மட்டும்தான் முடியும். மிருகங்களிடம் காட்டுகின்ற அதே பண்பை, அதே பழக்கத்தை, அதே இரக்கத்தை இவன் மனிதனிடத்தில் காட்ட வேண்டும். இந்த அழைப்பு எதற்காக இன்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார்? நேற்று தன்னுடைய பணிவாழ்வை தொடங்கிய ஆண்டவர் இயேசு இன்று பணியை தொடங்குவதற்கு முன்பு சீடர்களை அழைக்கிறார். அழைக்கின்ற பொழுது அவர்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனிதரை பிடிப்பவராக்குவேன். அவர்கள் தாங்கள் வைத்திருந்த பொருள்களை விட்டுவிட்டு வருகிறார்கள். சீடத்துவத்துக்கு முக்கிய பண்பு பொருள்களை விட்டுவிட்டு வருகிறார்கள். அடுத்த பண்பு தன்னுடைய தந்தையை விட்டுவிட்டு வருகிறார்கள். தந்தை என்றால் குடும்பம், தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் விட்டுவிட்டு வருகிறார்கள். இப்படி வருகிறவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? குடும்பத்தை வெறுத்தவர்கள், குடும்பத்திலிருந்து பிறந்தவர்கள் குடும்பத்தை வெறுத்து வருகிறார்களா? தாய் தந்தையை வெறுத்தவர்கள் வருகிறார்களா? இல்லை. இவர்களிடத்தில் தாய் தந்தையிடம் மேல் அவர்கள் அளப்பரிய பாசம் வைத்திருக்கிறார்கள். அந்த பாசத்தை மற்ற சகோதர சகோதரிகள், என்னுடைய அடுத்த சகோதர சகோதரிகளிடத்தில் என் தாயின் பாசத்தை, என் தந்தையின் பாசத்தை, என் சகோதரியின் பாசத்தை, என் சகோதரனின் பாசத்தை அனுபவிக்கிறேன். எப்பொழுது? இயேசுவினுடைய பண்புகளை, இயேசுவினுடைய போதனைகளை, இயேசுவினுடைய வாழ்க்கையை நான் என் சகோதர சகோதரிகளுக்கு பகிர்ந்தளிக்கின்ற பொழுது, இந்த பகிர்ந்தளிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு மனிதர்களை அழைக்கிறார். உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவராக்குவேன், என் பின்னே வாருங்கள். மீனை பிடித்து விட்டால் வாழ்க்கை ஓடும், பொருள் சம்பாதிக்கலாம், என்னுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். மனிதரை பிடித்து நான் விற்க முடியுமா? மனிதரை பிடிப்பதனால் என்னுடைய வாழ்க்கை உயருமா? இல்லை, வாழ்க்கை உயராது. என்ன வாழ்க்கை உயராது? பொருளாதார வாழ்க்கை உயராது மனிதரை பிடிப்பதால். ஆனால் அந்த பொருளாதார வாழ்க்கைக்கு இது ஒரு அடித்தளமாக அமையும். என்ன அடித்தளமாக அமையும்? இன்று உழைக்க வேண்டிய மனிதர்கள் பலர் உழைக்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உழைப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இரக்கம் காட்ட வேண்டிய மனிதர்கள் இரக்கம் காட்டாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இரக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கொலை செய்வதே கொள்கையாக கொண்டிருக்கின்றார்களே, அவர்களை மனம் மாற்ற வேண்டும். திருடுவதை தன்னுடைய பிறப்பு இயற்கையான ஒன்றாக வைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு திருட்டு பழக்கம் தவறு என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதில் என்று அவர்களை திருத்த வேண்டும். இவ்வளவு வேலைகள் இருக்கிறது. இந்த மனிதரை பிடித்த பிற்பாடு இவ்வளவு வேலைகள் இருக்கிறது. அப்படி அந்த மனிதனை பிடிக்கப் போகின்ற பொழுது எந்த வலையை வீசுவது? மீன் பிடிப்பதற்கு வலை இருக்கிறது, பறவைகளை பிடிக்க வலை இருக்கிறது. இந்த மனிதனை பிடிக்க என்ன வலை இருக்கிறது? அது இயேசு என்ற வலை. இந்த இயேசு என்ற வலை அது எப்படி பின்னப்பட்டது? இரக்கத்தால் பின்னப்பட்டது, அன்பால் பின்னப்பட்டது, ஒற்றுமையால் பின்னப்பட்டது, நீதியால் பின்னப்பட்டது, கருணையால் பின்னப்பட்டது. இதை வீசுகின்ற பொழுது மாற்றம் மனிதனிடத்தில் கண்டிப்பாக பிறக்கும். மனிதர்கள் பிறக்கிறார்கள், மனித நேயம் பிறக்கவில்லை என்று ஆதங்கப்படுகிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மனித சமுதாயம் காலையில் எழுந்தவுடன் மாலை உறங்கும் வரை ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய அழைப்பு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருக்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் என்னை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? நீங்கள் சென்று தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள். இந்த திருமுழுக்கு பெறுவது, கொடுப்பது, அது இறைவன் என்னை அழைத்து உன்னை மாற்றச் சொல்லி கொடுக்கிறார். இந்த தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று நான் உன்னை கழுவி அழைக்கின்ற பொழுது இயேசு உன்னை அழைக்கிறார்.
இயேசு உன்னை தொடுகிறார், இயேசு உன்னை பார்க்கிறார், உனக்காக அவர் வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய பாவத்தை அவர் கருதவில்லை. நான் பாவியாயிற்றே, நான் இயேசுவை பின்பற்ற முடியுமா? நான் பாவியாயிற்றே, இயேசுவை தொட முடியுமா? நான் பாவியாயிற்றே, இயேசுவை பார்க்க முடியுமா? கவலைப்படாதே. ஆண்டவர் இயேசு அதற்காகத்தான் வந்திருக்கிறார். எதற்காக? நல்லவர்களை அல்ல, பாவிகளையே தேடி வந்தேன். ஏன் அந்த நல்லவர்கள்? நல்லவர்கள் அவர்களுடைய நற்குணங்கள், அவருடைய நற்பண்புகள் எப்பொழுதும் இயேசுவுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. எனவேதான் உழைப்பவர்கள் நல்லவர்கள், உழைத்து கொண்டிருப்பவர்கள். உழைப்பவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள், உழைப்பவர்கள் கொள்ளையடிக்க மாட்டார்கள், உழைப்பவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், உழைப்பவர்கள் எதற்கும் ஆசைப்பட மாட்டார்கள். உழைக்கக்கூடியவர்கள். அந்த உழைப்பு இருக்கின்ற பொழுது உழைப்பு தன்னையே பாதுகாத்து கொள்ளும். உழைப்பு என்ன செய்யும்? இருப்பதை பகிர்ந்து கொள்ள செய்யும். அன்பு சகோதர சகோதரிகளே, இவற்றை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய அழைப்பு என்பது மனிதரை பிடித்து என்ன செய்ய போகிறோம்? இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழுகிறார்கள். இந்த கன்னியை வைத்துதான், யார்? இந்த சீடர்களை வைத்துதான் மனிதர்களை பிடிக்கப் போகிறார். மனிதர்களை பிடித்து என்ன செய்ய போகிறார்? எப்படி செய்ய போகிறார்? அன்பு சகோதர சகோதரிகளே, மருத்துவமனை ஒன்றில் 2 பிள்ளைகளை பெற்ற ஒரு இந்து சகோதரி, ஒரு பிள்ளையை பெற்ற ஒரு கிறிஸ்துவ சகோதரி ஐசியு, அந்த தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து மாற்றப்பட்டு ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் மருத்துவமனையில். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த 2 பிள்ளைகளை பெற்ற தாய்க்கு 2 பிள்ளைகளுக்கும் போதுமான பால் கிடைக்கவில்லை, அவரிடத்தில் இல்லை. ஒரு குழந்தைக்கு கொடுக்கிறாள், இன்னொரு குழந்தைக்கு கொடுப்பதற்கு அந்த தாயிடம் மீண்டும் பால் உற்பத்தியாக வேண்டும். இல்லை, குழந்தை கதறுகிறது. பக்கத்தில் இருந்த அந்த இன்னும் ஒரு குழந்தை பெற்ற அந்த கிறிஸ்துவ தாய் இந்த குழந்தை அழுவதை பார்த்துவிட்டு அவள் எழுந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள். பால் ஊட்டிய பொழுது அந்த குழந்தை குடித்துவிட்டு நிம்மதியாக தூங்குகிறது. இதை பார்த்த அந்த குழந்தையினுடைய பாட்டி, அம்மா உன் பேர் என்ன? பேரை சொன்னவுட கிறிஸ்துவ பிள்ளையம்மா நீ. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அழைப்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு எப்படி நமக்கு இரத்தத்தை கொடுத்து நம்மை பாதுகாக்க காத்து கொண்டு இருக்கிறாரோ, இதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கிறார். எதற்காக? மனிதா, நீ இறப்பதற்கு முன்பே நல்லவற்றை புண்ணியங்களை செய்ய அழைக்கப்படுகிறாய், புண்ணியங்களை செய்ய அழைக்கப்படுகிறாய். இந்த கதை கேள்விப்பட்டிருப்போம். பன்றியும் பசுவும் பேசிக்கொண்டது. பன்றி பேசியது, நான் இறந்த பிற்பாடு தான் பயன்படுகிறேன், ஆனால் நீ வாழும் பொழுதே பயன்படுகிறாயே, பிள்ளைகளுக்கு பயன்படுகிறாய், இறந்த பிற்பாடும் பயன்படுகிறாயே என்று. அதே போன்றுதான் மனித வாழ்வு என்பது வாழும் பொழுதே பயன்படுகின்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழும் பொழுதே பயன்படுகின்ற வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நினைத்து பாருங்கள். நான் பணத்தை கோடி கோடியாக சேர்த்து வைத்து நான் கொண்டாடப் போகிறேன், என் மனமே நீ குடித்து விட்டு கொண்டாடு என்று சொல்லுகின்ற பொழுது, அறிவிலியே இன்றிரவே உன்னை இறைவன் எடுத்துக்கொள்ளப் போகிறார். அப்பொழுது என்ன செய்வாய்? இறைவன் எடுத்துக்கொள்ளப் போகிறார் அல்ல, சாக போகிறாய். என்ன செய்ய போகிறாய்? ஆனால் இந்த அழியும் செல்வத்தை வைத்து அழியா செல்வத்தை தேடிக்கொள். அழியும் செல்வத்தை வைத்து அழியா செல்வத்தை தேடிக்கொள். இதை கற்பிப்பதற்கு, இதை சொல்வதற்கு ஆண்டவர் இயேசு என்னை அழைக்கின்றார். இங்கே இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதரியும், ஞானஸ்தானம் பெற்ற, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. இயேசுவை அறிவிக்க. நான் இயேசுவை பார்த்தேன், போய் சொல்லுகிறார்கள், நான் இஸ்ராயலின்
தலைவரை இயேசுவை நான் பார்த்தேன், நீ வந்து பார். அப்படி என்றால் இந்த இயேசு, இந்த ஆன்மீக உடலோடு இருக்கின்ற ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையில் இருந்து கொண்டு நம்மை பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். இன்னைக்கு நாம் வந்திருக்கிறோம், இன்று இந்த தொலைக்காட்சி வழியாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு என்னை தொடுவாரா? ஆண்டவர் இயேசு என்னை கூப்பிடுவாரா? அழைப்பாரா? அழைப்பாரா? உன்னை அழைப்பதற்கு தானே வந்தார், உன்னை ஆட்கொள்வதற்காகத்தானே வந்தார். மத்தேயு சுங்கத்துறையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது எழுந்து வா, சக்கேயுவே இறங்கி வா, அழைப்பு விடுக்கிறாரே. அதே போன்று நாமும் இருக்கின்றோம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எந்த திசையில் செல்வது? கவலைப்படாதே, என்னை பின் சொல், என்னை பின்தொடர்ந்து வா. அந்த அழைப்பு, இந்த அழைப்பில் மிகப்பெரிய ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது என்றால், என்னை ஆண்டவர் அழைக்கின்றார், நான் சென்று வருகிறேன் என்று சென்று அவர் சொல்வதை கேட்டு வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் பயன்படுத்த வேண்டும். அதற்காக ஓடி போய் நின்று பிரிவினை மற்ற மக்கள் மத்தியில் நின்று கொண்டு, இயேசு உன்னை அழைக்கிறார், இன்றே உன்னை அழைக்கிறார், உனக்கு இயேசுவை நீர் நீ இயேசுவால் தொடப்படவில்லை என்றால் நீ செத்துப்போவாய் என்ற அழைப்பு. அப்படி அல்ல, மாறாக நீ அதை சொல்ல வேண்டாம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடைபிடி. இதோ அந்த சகோதரி செய்தது போன்று, அந்த சகோதரி செய்தது போன்று என்னால் எப்படி கிறிஸ்துவை போதிக்க முடியும்? என்னால் எப்படி இயேசுவை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கை அதற்காகத்தான் உழைக்கின்ற மக்களை பார்த்து அழைப்பு விடுத்து, நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். அந்த மனிதர்களை பிடித்து அவர்களுக்கு நற்செய்தியை போதித்து ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோர் சிறைப்பட்டோர் விடுதலை பெறவும் நீங்கள் சென்று போதிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் வந்தார், அதை செய்கின்றார். ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்து விட்டு அவர்களை சோம்பேறியாக்குவது அல்ல, மாறாக வாழ்வுக்கு வழி, வாழ்வும் வழியும் ஒளியும் உண்மையும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆண்டவரை நோக்கி செல்லுகின்ற பொழுது, உன்னை வெறுமனே சோம்பேறியாக்குவதற்காக அழைப்பு விடுக்கவில்லை. உழைக்க வேண்டும், உழைக்காதவன் உண்ணலாகாது. இதோ உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களை அழைக்கின்ற பொழுது தன்னுடைய பொருள்களை விட்டுவிட்டு வருகிறார்கள், தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு வருகிறார்கள். வந்து, ஆண்டவரே, நாங்கள் இத்தனையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு 100 மடங்காக அனைத்தும் கிடைக்கும், நீ கவலைப்படாதே. ஆனால் உன்னுடைய வேலை இயேசுவை அறிவிக்க வேண்டும், இயேசுனுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்ல வேண்டும். இதோ நான் எடுத்து சொல்லவும் எடுத்து செல்லவும் அதை எடுத்து என்னுடைய வாழ்வாக்கவும் இயேசுவே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி மன்றாடுவோம். மாண்புயரி வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக. திருமதி மோனிகா அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காக மற்றும் திரு அடைக்கலம் பிரேம்குமாரான் மலைப்பாற்றிக்காக. நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி, நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரிசார்ட், நல்லா ஆக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காக இதை ஆண்டவருக்கு நன்றியாக. சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் மற்றும் சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் சிசிகள் தொழில் வளர்ச்சிக்காக. ஹார்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காக திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சென்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காக. திரு ஷப்பியே தனியேல் திருமதி ஆரோக்கிய மரி ஆன்ம இலைப்பாற்றிக்காக. மரி செல்வி திரு ஷப்பியே கஸ்தோன் உடல்நலனுக்காக குடும்ப கருத்துக்களுக்காக மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக. சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக மிஸ்ஸஸ் கிளாரா மைக்கேல் சாமி, மிஸ்டர் லூர்தராஜ், மிஸ்டர் அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக. திருமதி ரஞ்சிதா மேரி இதை ஆண்டவருக்கு நன்றியாக மற்றும் அவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்க திரு அருள் பிரகாசம் குடும்பத்துக்கு இதை ஆண்டவரின் ஆசிர் கிடைக்கவும். திரு தர்மராஜ் அவரின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கோலம் பெரிய நாயகசாமி, சூசை அந்தோணி சாமி, சூசை மரி ரொசாலி, ரெய்சி லூர்துமரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சுசை நாயக்கர், வளந்தின் ரெஜினா மேரி, ரெசி நாபெல் அலெக்சாண்டர், பாப்பு நாயக்கர், கோலம் எருதை மேரி, சூசை நாயக்கர், ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோணி சாமி, லூயி மரியம்மல், பாப்பு நாயக்கர், மார்கரெட், சௌரி முத்தம்மாள் ஆகியோரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக. நத்தாலி ஆப்டிகல்ஸ் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக. முத்தியால்பேட்டை மணிமிக்கட்டி குடும்பம் திரு சுவாமிநாதன், திருமதி ஜெயமேரி சுவாமிநாதன், திரு ஜெயபாலன் சுவாமிநாதன் பிரான்சு, திருமதி ஜெயமேரி ஜெயந்தன், திரு தாவீது ராயர், திருமதி ஞானசவுந்தரம் தாவீது ராயர், திரு செங்கோல் லுஸ்டின் சுசைராஜ் ஆன்ம இலைப்பாற்றிக்காக மற்றும் திரு ஜெயந்தன் சுவாமிநாதன் இதையாண்டவருக்கு நன்றியாக உடல் நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும். திரு தியோதோனே அல்ஃபோன்ஸ் ஷார்ல் ஆன்ம இலைப்பாற்றிக்காக. பிரெட் பாஸ்கெட் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக. அன்னை மாதா பிரிண்டர்ஸ் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக. RFS டிசைன் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக. சகோதரி நேசா நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் பெற்று வாழ்வில் குணமடையும்படியாகவும் எல்லாருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் மற்றும் இதை ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும். இத்திருப்பலியில் ஷெர்லோதி பகுதி மக்களுக்காகவும், அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்போம் லூர்து CBSE அகாடமி, லூர்து ஸ்ரீவி நன்றியாகவும், சேம்பால் பிறந்த நாளில் உடல் நலனுக்காகவும், பெலரின் நோயலா குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், சஞ்சித்
தீபா, நோயல், சஞ்சித் புதிய வாகனம் வாங்கியதற்கு நன்றியாகவும், டேனியல், விர்ஜினியா திருமணம் நல்ல முறையில் நடைபெற, மகளுக்கு சுகப்பிரசவம் நடைபெற, அஞ்சலை என்கின்ற ரோஸ்மேரி தீய சக்தியிலிருந்து விடுபட, மரித்த ஆத்மாக்கள் சத்யசீலன், கஸ்பர் அம்மா, கத்தி ரிப்த்ரூஸ், மேசி ரக்கல், லூர்து மேரி, லியோ குமார் இவருடைய ஆண்மலை பாட்டிற்காகவும் இந்த கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, அழைக்கின்ற இறைவன் நம்மை அனாதையாக விடுவதல்ல, மாறாக ஆதரவாக இருக்கின்றார். கிறிஸ்துவ வாழ்வு என்பது நம்முடைய வாழ்வில் இயேசுவை பிரதிபலிக்க கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். எனவே இந்த பாக்கிய வாழ்வை, புண்ணிய வாழ்வை நான் புண்படுத்தி இருக்கின்றனா, புகழ்படுத்தி இருக்கின்றனா, உயர்த்தி இருக்கின்றனா, உதாசீனப்படுத்தி இருக்கின்றனா? சிந்திப்போம். உதாசீனப்படுத்தி இருந்தால் நம்முடைய வாழ்வை, அதுவும் கிறிஸ்துவ வாழ்வை, இப்படிப்பட்ட வாழ்வை நான் உதாசீனப்படுத்தி இருக்கிறேன், இயேசுவை நான் வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறேன், ஒதுங்கி இருக்கிறேன், மனம் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர் 1 முதல் 6 வரையிலும். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக
நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இந்த இறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீ என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல். அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் கலிகூறுவனவாக. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். ஏனெனில் ஆண்டவரே உலக அனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான நீரே. பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். அல்லேலுயா 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 அல்லேலுயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலுயா 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 அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 14 முதல் 20 வரை. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். உள்ளத்து ஊஞ்சலிலே உறவாடும் வெண்ணரசே, உன் எழில் வான்முகிலோ இல்லை தன்னிலவோ, இல்லை தன்னிலவோ. உள்ளத்து ஊஞ்சலிலே உறவாடும் வெண்ணரசே, உன்னில் வான்முகிலோ இல்லை தன்னிலவோ, இல்லை தன்னிலவோ. சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற இத்திருப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கள் அழைக்கும் காணிக்க உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக்கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலாம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே எனது உடலை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. எனது உடலை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே நன்றி சொல்லி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் திரு அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி.